1939 இருந்து 1945 வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடந்தது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இந்த போர் நடந்த காலகட்டத்தில் ஜெர்மனியோட நாசி கவர்மெண்டால் நடத்தப்பட்ட அட்டூழியங்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹிட்லரோட நாசி அரசாங்கம் போர் காலகட்டத்தில் ஜெர்மனிலையும் ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிற ஐரோப்பிய நாடுகள்லையும் நூற்றுக்கணக்கான கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் திறந்தாங்க. அதாவது கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னா தமிழ்ல வதை முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் நாசி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த வதை முகாம்கள்ல கொஞ்சம் கூட பாகுபாடு இல்லாம குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெவ்வேறு தேசிய இனத்தை சேர்ந்தவங்களை கைதிகளை அடைச்சு வச்சு அணுவா சித்திரவதை பண்ணி அவங்களை ரொம்ப கொடூரமா சாகடிச்சிருக்காங்க. போர் காலகட்டத்தில் நாசி கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல மொத்தமா 1.65 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் கைதிகளா இருந்ததாகவும் அதுல கிட்டத்தட்ட 1 மில்லியன் அதாவது 10 லட்சம் மக்கள் ரொம்ப கொடூரமான சித்திரவதைகள் அனுபவிச்சு இறந்து போனதாகவும் சொல்றாங்க. வதை முகாம்கள்ல இருந்து உயிர் பிழைச்ச சில பேர் உடல் பாகங்கள் சிதைக்கப்பட்டு ஆறாத காயங்கள் ஏற்பட்டு நிரந்தர இயலாமைக்கு ஆளானதாகவும் சொல்றாங்க. இதுல நம்மளால கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போர் சூழல்ல ஜெர்மனியோட நாசி ஆர்மிக்கு உதவுறதுக்காகவும் அட்வான்ஸான வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் போர்க்களங்கள்ல நாசி ஆர்மியோட சோல்ஜர்ஸ்க்கு படுகாயங்கள் ஏற்படும் போது அதை ரொம்ப சீக்கிரமா குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நாசி அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அதுவும் சாதாரண ஆராய்ச்சி இல்ல. ஒவ்வொரு ஆராய்ச்சியும் நாம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஆராய்ச்சிகள். அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமா நாசி ரேசியல் ஐடியாலஜி அப்புறம் யூஜெனிக்ஸ்க்காகவும் இத்தகைய கொடூரமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சு. அதாவது ஹிட்லரோட கணக்குப்படி ஜெர்மன் குடிமக்களாகிய நாமெல்லாம் பிற இன ரத்தம் கலக்காத தூய மக்கள் நாமெல்லாம் உயர்குடியை சேர்ந்தவங்க ஒரு பார்வை இருந்தது. அதே சமயம் இந்த யூதர்கள் ரோமானியர்கள் அப்புறம் கருப்பின மக்கள் கலப்பின மக்கள் அப்புறம் இன்னும் சில குறிப்பிட்ட இன மக்கள் தாழ்வான இன மக்கள் அவங்க எல்லாம் நம்மளோட பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத மக்கள் ஹிட்லர் நினைச்சாரு. அப்படிப்பட்ட தாழ்வான மக்கள் எல்லாத்தையும் கருத்தடை செஞ்சு மொத்த பேரையும் கொண்டு ஒழிச்சிட்டு உலகம் முழுக்க உயர்குடியான ஜெர்மன் மக்கள் பரவி வாழ்ற அளவுக்கு நம்ம இனத்தோட ஜனத்தொகை ரொம்ப வேகமா அதிகரிக்கணும் அப்படின்னு ஹிட்லர் நினைச்சாரு.